இந்த பனானா பிரெட்டை மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நான் கேரண்டியாக சொல்கிறேங்க, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 250 கிராம் நல்ல பழுத்த பச்சை பழம் இது மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே 250 கிராம் நாட்டு சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி குழ குழன்னு வரும் பார்த்தீங்களா. இப்போ வந்து 3 முட்டை ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் 150 கிராம் மைதா, அது கூடவே 6 கிராம் பேக்கிங் சோடா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சளிச்சாச்சு சல்லடையில் இப்போ ஜென்டலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லம்ஸ் ஏதாவது கட்டி கட்டியாக வராமல் நல்லா பக்காவாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் 150 ml ரிஃபைண்ட் ஆயில், உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும்னா ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ 75 கிராம் வால்நட்டில் பாதியை வந்து நான் உடச்சி போட்டுறேன். மீதியை வந்து நம்ம கார்னிஷ் பண்ண வச்சுக்கலாம். ரெடியான பேட்டரை இதை மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பேக்கிங் டின்னில் ஊற்றிக்கலாம். கார்னிஷ் பண்ணுறதுக்காக சொன்னால் பார்த்தீங்கன்னா வால்நட்ஸ் அதுவும் சேர்த்து வச்சுக்கலாம். மீதி வர பேட்டர் என்ன பண்ண போகிறோம்னா மஃபின் மோடில் போட போகிறோம். அவ்வளோதாங்க. அவன் வந்து ஆல்ரெடி நான் 170 ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் இல்லைனா கரெக்டாக பேக் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, பனானா பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பனானா பிரெட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். வேறு என்னங்க, நான் எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.